உயர்ந்த மனிதன். யார் உயர்ந்த மனிதன்? உயர்ந்த இடத்தில் வசிப்பவனா, வாழ்பவனா, அல்லது 6 அடி 7 அடி உயரம் உள்ளவனா? யார் உயர்ந்த மனிதன்? பலருக்கும் இந்த கேள்வி உண்டு. உழைப்பினால் உயர்ந்தவர்கள் அப்படி சொல்லலாம். ஏனென்றால் அவர்கள்தான் உழைத்து மக்களுக்கு வேண்டியதை தருகிறார்கள். அவர்களெல்லாம் உழைப்பினால் உயர்ந்தவர்கள். அடுத்தபடியாக கல்வி. ஒரு காலத்தில் கல்வி அறிவு இல்லாமல் இருந்தது. ஆனால் சங்க காலத்தில் அறிவாளிகளாக இருந்தார்கள், எல்லாவற்றையும் அறிந்தவர்களாக இருந்தார்கள். அவர்களெல்லாம் உயர்ந்தவர்கள், கல்வியினால் உயர்ந்தவர்கள். மூன்றாவதாக மக்களுக்காக உழைப்பவர்கள். வீடு கட்டுதல், குளம் வெட்டுதல், ஆறு வெட்டுதல், இவர்கள்தான். கோயிலை சொல்ல மாட்டேன், ஏனென்றால் அவர்கள் வாழ்வதற்காக உருவாக்கப்பட்ட இடங்கள்தான் அவைகள். அவர்களெல்லாம் உயர்ந்தவர்கள்தான். எண்ணத்தினால் உயர்ந்தவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், தன்னிடம் இருப்பதை மற்றவர்களுக்கு தானே முன் வந்து கொடுப்பவர்கள் உயர்ந்தவர்கள், உயர்ந்த மனிதர்கள் அவர்கள்தான். மற்றவர்களெல்லாம் அல்ல. சாதியினால் உயர்ந்தவர்கள் இல்லை, குலத்தினால் உயர்ந்தவர்கள் இல்லை. உழைப்பு, மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய குணம் உள்ளவர்கள், இவர்கள்தான் உயர்ந்தவர்கள். அதனால்தான் இந்த பதிவையே நான் செய்கிறேன். இங்கே மக்கள் தங்கி செல்வதற்காக ஒரு நிழற்குடை அமைத்துள்ளார்கள். இங்கே ஒரு என் வாக்கு என் உரிமை என்று எழுதியுள்ளார்கள். அது முதல்வரின் வாசகம்தான். இங்கே பல வழித்தடங்கள் எந்தெந்த வழியாக செல்கிறது என்பதை குறிப்பிட்டுள்ளார்கள். டிஜிட்டல் போர்டு. அவர்களெல்லாம் மக்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறார்கள். சுமையாக இருக்க மாட்டார்கள், சுமைக்கல் அல்ல. எனவே நண்பர்களே, யார் உயர்ந்தவர்கள் என்பதற்கு எனக்கு தெரிந்த சில தகவல்களை உங்களுக்கு நான் சொல்லியுள்ளேன். அவ்வளவுதான். இன்னும் பலவிதமான உயர்ந்த மனிதர்கள் இருக்கிறார்கள். கல்லூரியை அமைத்தவர்கள், பாடசாலைகளை, அதில் சமணர்கள் முக்கியம் சொல்ல வேண்டும். சமணர்கள் தான், அவர்கள்தான் பள்ளியை உருவாக்கியவர்கள் சமணர்கள் தான். அதுபோல பௌத்தர்களும் பெரிய யூனிவர்சிட்டியை அமைத்தார்கள். அந்த யூனிவர்சிட்டி என்னன்னு நமக்கே தெரியும். அதுபோல பல யூனிவர்சிட்டிகள் இன்று கல்வி சாலைகள் இடத்தில் இருக்கிறது.